ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் லோகபிரசாத். April 14 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் MHRDயும் ஏஐசிடியும் சேர்ந்து ஒரு ஆன்லைன் சேலஞ்ச் வச்சாங்க. எதுக்குன்னா COVID-19 எதிர்த்து போராட ஐடியாஸ் சொல்கிறோம். யார் வேணுமோ சொல்லலாம், எஜுகேட்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இன்னோவேட்டர்ஸ் யார் வேணுமோ சொல்லலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆன்லைன் சேலஞ்ச் வச்சாங்க. சமாதான் அப்படின்ற பேரில். நான் மொத்தம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படின்னு. மொத்தம் 3 ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ரவுண்ட் 1ல் வந்து மொத்தம் 200 டீம்ஸ். அதாவது ரவுண்ட் 1 மொத்தம் அப்ளிகேஷன் வந்தது பார்த்தோம்னா 2500 அப்ளிகேஷன்ஸ் டீம் வந்தது. மொத்தம் 7th ஏப்ரல்லேருந்து 14th ஏப்ரல் வரைக்கும் கொடுத்த டைமில் 2500 டீம்ஸ் வந்தது. அதில் ரவுண்ட் 1க்கு வந்து 200, அதாவது அவங்களே ஃபில்டர் பண்ணிட்டாங்க டாப் 200 டீம்ஸ் மட்டும். அதில் நம்ம டீமும் ஒன்று. நமக்கு கொடுத்த நம்பர் வந்து 147, டீம் 147. அதாவது பொசிஷன் கிடையாது, அது ஒரு நம்பர் மாதிரி நம்மளை மென்ஷன் பண்ண மாதிரி டீம் 147 கொடுத்தாங்க ரவுண்ட் 1ல். அதில் எப்படின்னா நாங்கள் வந்து இம்ப்ரோவைஸ்டு வீடியோ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க. கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, எல்லாருமே பார்க்கணும் யூடியூப்பில் போட்டால் அப்படின்ற மாதிரி. அதில் ரவுண்ட் 1க்கு கொடுத்தோம். அது வந்து April 21 காலையில் 10 மணிக்கு வந்து அவங்க 200 டீம்ஸ் கொடுத்த வீடியோவுமே அவங்க வந்து போஸ்ட் பண்ணாங்க. ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. April 21 காலையில் 10 மணிலேருந்து அடுத்த நாள் April 22 ஈவினிங் 5 மணி வரைக்கும், அதாவது 31 ஹவர்ஸ் கரெக்டாக சொன்னோம்னா 31 ஹவர்ஸ்க்கு வந்து அதை நம்ம வந்து எப்படி பாப்புலரைஸ் பண்ணுறோம், வியூஸ், லைக்ஸு, கமெண்ட்டு, ஷேர், அதெல்லாம் எப்படி நம்ம ஓரளவுக்கு எப்படி நம்ம ஐடியாவை பாப்புலர் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு அந்த டாப் 20 டீம்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும், அப்பா அம்மா எல்லோரும் அவங்களால எப்படிலாம் முடியுமோ நிறைய லைக்ஸ், ஷேர்ஸ் வரத்துக்கு எல்லாருமே நல்லா ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மொத்தம் வந்து எனக்கு 5 மணி April 22 ஈவினிங் 5 மணி முடிவில் வந்து 3000 வியூஸ், 1100 லைக்ஸ், 4 டிஸ்லைக்ஸ், 30 கமெண்ட்ஸ் வந்துருந்தது. எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் அதில் செலக்ட் ஆகாததை பற்றி அதை பற்றி நான் யோசிக்கல. அதெல்லாம் அப்புறமா தான் யோசித்தேன். முதல்ல அந்த வியூஸ், லைக்ஸ்லாம் வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஏன் செலக்ட் ஆகலைன்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் 200 டீம்ஸில் வந்து நிறைய காம்படிஷன் இருந்தது அதிகமாக. நிறைய ஆல் ஓவர் இந்தியான்றதால நிறைய பேர். நான் வந்து ஸ்மார்ட் சானிடைசர் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஒரு சின்ன பார்ட் தான் சொல்லணும். இது வந்து ரொம்ப பெரிய ஐடியாவும் கிடையாது, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டும் கிடையாது. அதனால் ஒரு சின்ன ஐடியா சப்மிஷன் தானேன்னு நானும் பண்ணேன். அதில் காம்படிஷன் அதிகமாக இருந்ததால், நிறைய பேர் அதிகமான வியூஸ் வச்சுருந்ததால், வியூஸ், லைக்ஸ், ஷேர் அதெல்லாம் நிறைய கொஞ்சம் பாப்புலரைஸ், அவங்க ஐடியாஸ் நிறைய பாப்புலராக இருந்ததால் அவங்க நிறைய செலக்ட் ஆகிட்டாங்க. என்னால் கிட்ட வர முடிஞ்சது, கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதே தவிர என்னால் டாப் 20 போக முடியல. இருந்தாலும் எனக்கு அதை பற்றி அந்தளவுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணல. எனக்கு இந்த வியூஸ், லைக்ஸ் இதெல்லாம் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பேர் போட்டது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்கும்போது அவங்க வந்து நான் வந்து 2 அக்கௌண்ட்லேருந்து போட்டேன், வீட்டில் இருக்க எல்லாரையும் வாங்கி போட்டேன், 4 போட்டேன், 5 போட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கவே. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டாங்க வாட்ஸ்அப்பில். எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி 200 வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப எல்லாேருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ மெயினாக செஞ்சது வந்து எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் அந்த வீடியோ வந்து ரொம்ப 1 மினிட் இல்லை எல்லாம் 2 மினிட்ஸ்க்குள்ளே நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் போட்ட வீடியோ வந்து 1 மினிட் தான் இருந்திருக்கும். அது வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக செஞ்சோம். அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஒரு நிமிஷமாக இருந்தால் தான் எல்லாருமே யூடியூப்பில் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக போட்டேன். நான் இப்போ சொல்கிறேன், அது வந்து ஒரு ஸ்மார்ட் சானிடைசர். அது வந்து வெறும் ஒரு அல்ட்ராசானிக் சென்சார், சர்வோ மோட்டார், Arduino மெகா. இது Arduino நேனோ வச்சே பண்ணியிருக்கலாம். நான் Arduino மெகா ஏன் யூஸ் பண்ணேன்னா, இப்போ குவாரண்டைன் 144 தடை வேறு இருக்குது. நான் இருக்க ஏரியா வந்து ரெட் அலர்ட் இருக்க ஏரியா. அதனால் வெளியே போக முடியாது. வெளியே போனாலும் கடை எதுவும் கிடையாது, Arduino எதுவும் வாங்குறதுக்கு, ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் Arduino மெகா தான் என் கையில் இருந்தது. அதை வச்சு பண்ணது Arduino மெகா, சர்வோ, மைக்ரோ சர்வோ, அப்புறம் ஒரு அல்ட்ராசானிக் சென்சார் வச்சு 3D பிரிண்டர் வீட்டிலே இருந்ததால் நான் டிசைன் பண்ணி பண்ணது. இதுதான் ஃபஸ்ட்டு பண்ண மாடல். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் எப்போவும் அந்த யூடியூப்பில் இருக்க மாதிரியே தான் பண்ணது. அதை என்ன ஒரு சேஞ்சுனா, அந்த மூடி பக்கத்துலேயே வச்சுருப்பேன் சர்வோவை. கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதை கை காமிச்சோன்னா ஈஸியாக இருக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்றதுக்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணது. அது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெட்டால்னு போட்டிருக்கிறதுக்கு கீழே இருக்கும், த்ரெட்டெலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில் பார்க்கும்போது. அது வந்து செட் ஆன மாதிரி தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு பண்ண மாடல் அது. அப்புறமா மாடிஃபை பண்ணி செகண்டாக 3D பிரிண்ட் பண்ணது தான் இது, இந்த இப்போ பார்க்குறது இந்த மாடல். இதுக்கு நம்மளே ரொம்ப டைம் ஆச்சு. நிறையா அப்பப்போ லைவாகவே அதை ஒரு பார்ட்டியும் பிரிண்ட் பண்ணி அப்பப்போ செட் ஆகுதா இல்லையான்னு அப்போயே டிசைன் பண்ணி அப்போயே பண்ணது. அது ஸ்பாட்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து. அப்புறம் எங்கள் வீட்டை ரவுண்ட் 1ல் 20 செலக்ட் பண்ணி, டாப் 20 செலக்ட் பண்ணி ரவுண்ட் 2க்கு அனுப்புவாங்க. ரவுண்ட் 2ல் வந்து அந்த டாப் 10 வந்து அங்கே இருக்க ஸ்பெஷலிஸ்ட், அவங்க அதாவது ஸ்டாஃப் யாரெல்லாம் இதில் இருக்காங்களோ, இன்வால்வ் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் வந்து ஒரு 10 பேரை ஃபில்டர் பண்ணுவாங்க எது பெஸ்ட்டாக இருக்குன்றது. அந்த 10 பேரை ஃபில்டர் பண்ணி ரவுண்ட் 3க்கு அனுப்புவாங்க. 10 டீம் ரவுண்ட் 3க்கு போயிட்டு அதில் பெஸ்ட்டு 3 டீமை வின்னர் அப்படின்னு அறிவிப்பாங்க. அது எப்படின்னா 26th ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இனிமேல் தான் பார்க்கணும் யார் வின்னர் அப்படின்ட்டு.
இந்த நேரத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கும். இப்போ தான் 100 ரீச் பண்ணிட்டோம். அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதில் இருக்கவங்க ரொம்ப ஒரு சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, அப்புறம் ரொம்ப ரொம்ப ரேர் தான் கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்க, ஒரு எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சப்போர்ட் பண்ணதுக்கு. எந்த வீடியோ போட்டாலும் ஏதாவது கமெண்ட் சும்மாவாவது ஓகே நைஸ் இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் சும்மா ஒரு எதுக்கோ சும்மாவாவது ஒரு கமெண்ட் போட்டிருப்பீங்க எல்லோரும். மறுபடியும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னை இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொரோனாலேருந்து எல்லோரும் சீக்கிரமாக மீண்டு வருவோம். முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாமல் இருங்க. அப்படி வெளியே போனாலும் கை காலை நல்லா கழுவுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.